இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் கொஞ்சம் சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் 18+ கண்டென்ட்டும் இருக்கு. அதே சமயம் ரொம்ப நல்ல கருத்துகளும் இந்த படத்துல இருக்கு. இந்த உலகம் முழுக்கவே இப்போ பணமயமாயிடுச்சு. எல்லாத்துலயுமே பணம் தான். எங்க போனாலும் பணத்தை வச்சுதான் நம்மளை ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படித்தான் இந்த கதையில ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அது இப்பத்த காலகட்டத்துக்கு உண்மையும் கூட. ஆனா பணத்துக்கு மதிப்பே இல்லாத ஒரு சில இடங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டா கண்டிப்பா அந்த பணம் வந்து நமக்கு ஒருபோதும் பிரயோஜனப்படும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். படத்தோட பேரு டைட்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல இருக்கும். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பணக்கார ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போறதுக்காக தனி விமானம் புக் பண்ணி போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியும் கூட. அப்படி அதுல ஒருத்தி வரா பாத்தீங்களா, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா சாதாரண பணக்காரங்களை விட ஹீரோயின் வந்து இந்த உலகத்திலேயே தான் ஒருத்தி தான் பெரிய ஆள் அப்படின்னு கூடிய மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க ஃபிளைட் ஏறி எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா ஒரு ஹார்பருக்கு வந்திருக்காங்க. இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க, அடுத்ததா இன்னொரு ஃபிளைட்டை புடிச்சு தானே நம்ம போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன கப்பல்ல போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க இந்த புருஷன் என்ன சொல்றானா, கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். நீ இதை மிஸ் பண்ணவே கூடாது. நீ நினைச்ச மாதிரியே இது டிஃபரெண்டான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கதான் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த புருஷங்காரன் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு இதுல சுத்தமா ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஃபிளைட்ல போறதுதான் நமக்கு நேரம் சேவ் ஆகும். அதே சமயம் சீக்கிரமா நம்ம நினைச்ச இடத்துக்கு போய்க்க முடியும். இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த புருஷன் கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் நான் சொல்றத கேளு டார்லிங், கண்டிப்பா நாம இந்த ட்ரிப்பை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு வர. அங்க ஒரு இடத்துல ஒரு கேப்டன் ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. பணக்காரங்களை பார்த்ததும் அவரும் அநியாயத்துக்கு பம்புறாரு. வாங்க மேடம், உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கோ எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுக்க போறோம். நீங்க கேட்கற சமையல் ஃபுட்ல இருந்து எல்லாமே நீங்க கேட்டா கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கேப்டனை ஒரு பெரிய மனுஷனா நினைச்சு மதிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அவனை ஒரு ஆளா கூட கண்டுக்கல. அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுறா. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கேப்டனுக்கு பக்கத்துல ஒருத்தன் தாடி வச்சு நின்று இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அப்ப ஹீரோயின் சொல்றானா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த கப்பலுக்குள்ள எனக்கு ஒரு ஜிம் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தால அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க பக்கத்துல இருக்க கேப்டன் ஒரு சொடக்கு போறாரு. எதுக்கு, ஹீரோவுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக. இப்படி எல்லாம் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேப்டனே எச்சரிச்சுட்டு ஹீரோ இந்த பக்கம் வரான். வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா இடங்களையும் நான் கூட்டு போய் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி அந்த கபோர்டு, அங்க உள்ள இருக்கிற ரூம் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் காமிக்கிறார். கடைசியா ஹீரோயின் அந்த ஜிம் செட்டப் பத்தி கேட்டிருப்பான். அதை தானே இதுல ஹைலைட்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனரி சைக்கிள் இருக்கும்ல, நம்ம நின்னதுலயே உட்காந்து ஓட்டுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சைக்கிளை மட்டும் எடுத்து காமிக்கிறான் ஹீரோ. இதுதான் நீங்க கேட்ட ஜிம் செட்டப், இது உங்களுக்கு போதுமானதுதான், இதை வச்சு நீங்க ஈஸியா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் கூட இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு வெறி ஆயிடுது. அவங்க ஏதோ பெரிய மல்டி லெவல் ஜிம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு செயலை பண்ணுவான்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. கூடவே ஒரு ஜம்பிங் ரோப் ஒன்னு இருக்கும், அதை கொண்டு வந்து பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த சைக்கிளிங் பண்ண கூட விருப்பம் இல்லைன்னா இதுல பண்ணி கூட உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கலாம், சந்தோஷமா உங்க ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் வந்துடுறான். ஹீரோ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணக்கார ஃபேமிலி மொத்த பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே நம்ம நினைச்சதை விட இந்த கப்பல்ல போற ஃபீல் நல்லா தான் இருக்கு. நான் கூட ஹீரோயின் சொன்னதை கேட்டு இது ரொம்ப போரிங்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். ஆனாலும் இது சலிக்கவே இல்லை. இந்த ட்ரிப் கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற, ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. இருந்தாலும் இந்த புருஷங்காரன் மறுபடியும் ஹீரோயினை சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாரு, எதுக்காக இப்படி எல்லாத்துக்கும் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் மீன் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா எனக்கு ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமாவே பிடிக்கல. அவ நடந்துக்கிற விதம், அவளோட ஆட்டிடியூட். பணம் இருக்குன்னு சொன்னா அவ என்ன வேணா பண்ணலாமா? இந்த உலகத்துல பணத்துக்கு மதிப்பே இல்லாத ஒரு இடத்துல போனா அவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் பேச இந்த கேப்டன் சொல்றாருன்னா, அவங்க கொடுக்குற பணம் தான் உனக்கு சம்பளமா மாறுது. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளு. அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பேரையும் கெடுத்து இந்த கப்பலோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் கெடுத்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவுக்கு ஒரு எச்சரிக்கை வர்றார். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெயில் அடிக்க கூடாது கூட வெயில் அடிக்கிறது கூட அவன் மேல படக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு கொடையை விரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்க கீழே இருக்கிற எல்லாருமே தண்ணிக்குள்ள இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றானா, இப்ப என்ன மழையா பெய்யுது, நீங்க கொடையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்றானா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, எனக்கு இந்த அதிகாரம் பண்றது இப்படி திமிரா பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை என்னெல்லாம் இவன் பண்ணாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்களோ அது எல்லா வேலையிலும் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த கண்ணுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு தண்ணிக்குள்ள குதிப்போம். அதை கொடுத்து நீங்களும் கொஞ்சம் நேரம் இங்க போய் ஸ்விம் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த கடல்ல நீந்தறதே பிடிக்காது, அதுலயும் அந்த மீனோட நாத்தம் இருக்கே, எப்பா எப்பா முடியவே முடியாது, வேணும்னா நீ போய் குளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தண்ணிக்குள்ள போகவே இல்லை. அதையும் தாண்டி ஹீரோயின் பேசுற ஒவ்வொரு தோரணையும் இவனுக்கு பயங்கர கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் இவனை எதிர்த்தே பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு மனுஷனா கூட ஹீரோவை மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் வந்து இந்த கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல,
அதனால தான் ஹீரோயின் இவனை அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மார்னிங் அந்த கடல்ல ஸ்விமிங் முடிச்சதுக்கு அப்புறம் கப்பல்ல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அவன் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஆள் போல இருக்கு. நம்ம நினைச்சா எப்படிப்பட்ட பணத்தையும் நம்மளால மேக் பண்ண முடியும். ஆனா இந்த முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள வச்சு நம்ம எப்படி வேணா வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கு சரியான கோபம் வருது. அவன் நம்மள மாதிரி அரசியல் எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஆள். இவங்க பேசுற எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு பதில் சொல்லுவான். விவசாயத்தை அழிக்கிறதே இந்த பணக்காரங்க தான். யாரோ ஒருத்தன் வாழணுங்கிறதுக்காக பல அப்பாவி மக்களோட உயிர்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் நக்கலா சிரிப்பா. அவன் கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடும். அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயினும் அவங்க கூட இருக்கிற லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கப்பல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஓரத்துல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க 4-5 பேரு ஹீரோயினை பார்த்து சைண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ அவங்க எல்லாத்தையும் துரத்தி விடுறான். இது தப்பா இல்ல, ஒரு பெண்ணு இப்படி தூரத்துல இருந்து திருட்டுத்தனமா பாக்குறது மிகப்பெரிய ஐக்கியத்தனம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவன் ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பாக்குறா அப்படிங்கிறது ஹீரோயின் பாக்குறா. பட் இருந்தாலும் பெருசா இவனை கண்டுக்கல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி காஃபி கொண்டு வந்து கொடுக்க சொல்றான். ஹீரோவும் ஒரு பிளாஸ்க்ல கொண்டு வந்து கொடுக்குறான். இது சூடு பண்ணது தானே, ஏற்கனவே வச்ச காஃபியை இப்ப மறுபடியும் 2வது தடவை சூடு பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோ ஆமா அப்படிங்கிறான். இங்க ஒருத்தங்களுக்காக ஸ்பெஷலா காஃபி எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காஃபி தான், நீங்க குடிச்சா குடிங்க இல்லனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கு தானே நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா காசு கொடுக்குறோம், அதையும் தாண்டி எங்களுக்கு பிரீமியமான ஆக்கு ரோல் ஆயிடுச்சு, பிரீமியமான லக்ஸுரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காக தானே நீங்க எங்க கிட்ட டபுள் மடங்கு பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி நீ சூடு பண்ண காப்பியை கொண்டு வந்து கொடுப்ப, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்குன்னு ஸ்பெஷலா நீ மறுபடியும் போட்டு கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வேற பெரிய கோடீஸ்வரி, அது இல்லாம இந்த கப்பல்ல தனிப்பட்ட முறையில அவ காசு வேற கொடுக்குறா, இனி இதுக்கு மேல அவளை ஏத்து என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த பக்கம் போயிட்டு அந்த மொத்த கோவத்தையும் அந்த கேப்டன் மேல ஹீரோ காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அவெல்லாம் ஒரு பொம்பளையா, ஏன் இப்படிதான் இருக்கானே தெரியல, அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் கூட அவளுக்கு ஆம்பளைங்களை பார்த்து பயமே இல்ல இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. சொன்னதை செய்ய ஏன் இப்படி என் தலைவலி என்னை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, அவ எதை கேட்டாலும் அதை பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேப்டன் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அடுத்த நாள் அந்த லேடிஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து வெளியே சீட் அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூசங்காரன் ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இது ஒரு கட்டத்துல இவங்களுக்கு ஒரு வாக்குவாதமாவே ஆயிடுது. இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து 2-3 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீன்ல சமைச்ச ஒரு உணவை தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் ஹீரோயின் குறை சொல்றான், என்ன நல்லாவே இல்ல, இது எதுக்காக இப்படி இருக்கு, இவ்வளவு மோசமா தான் சமைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க இப்போ ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன பண்றானா, அவ சாப்பிட்டுக்கு தட்டு எடுத்து அப்படியே தலையில கொட்டி அந்த கடலுக்குள்ள அவளை தூக்கி போட்டுறான். நிஜமா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல, ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கான் இந்த மாதிரி பண்ணா ஹீரோயின் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஹீரோயினை எதுவுமே பண்ணல. மறுபடியும் அந்த சாப்பாடை பேசாம எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான சமையல பண்ணி குடிக்க சொல்லி அந்த செஃப் கிட்ட சொல்ல அவனும் வேற வழி இல்லாம ஹீரோயினுக்கு தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அடுத்த நாள் கடல்ல ஒரு சின்ன ட்ரிப்பை முடிச்சிட்டு எல்லாரும் வந்து அந்த கப்பலுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் கை கொடுத்து அந்த கேப்டன் தூக்குறாரு. ஆனா ஹீரோயின் மட்டும் யாரோட கையும் பிடிக்கவே இல்ல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட. இத்தனை நாள் ஹீரோவுக்கு மட்டும் தான் நோஸ் கட் ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போ கேப்டனுக்குமே இந்த அவமானத்தை ஹீரோயின் கொடுத்துட்டா. அவங்க ஃப்ரெஷ்ஷா மீன் வேற பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, எனக்கு அதுலதான் கம்பல்சரியா நீங்க இன்னைக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த மீனை வாங்கிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் செம போதை தரக்கையோட வெளியே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரா. ஹீரோவும் அந்த இடத்துல சந்திக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட நாம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோ எனக்கு பிடிக்காத ஒருத்தங்களை அவங்க கூட நான் மிங்கிள் ஆக மாட்டேன், தயவு செஞ்சு நீங்களாவே தள்ளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிடுறான். அடுத்த நாள் காலையில விழுந்ததுமே ஹீரோயினுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு கிரேப் ஜூஸ் ஒன்று போட்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோவோட ட்ரெஸ்ல ஒரு பொம்மை போட்ட டி-ஷர்ட் போட்டிருப்பான். அந்த பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு அந்த டி-ஷர்ட் சுத்தமா பிடிக்கல, அது என்ன மைண்ட ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதை கழட்டிட்டு வேற ஒரு காஸ்டியூம் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னடா பண்றது, இப்படிப்பட்ட ஒரு கிட்ட வந்து மாட்டிக்கிடமே, எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேசாம அமைதியா போயிடுறான். அடுத்த நாள் இவங்க எல்லாருமே நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான ஒரு ட்ரிப் போறதுக்காக பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா இந்த கப்பல்ல இருந்து சின்னதா ஒரு போட்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி. அதுக்கு முன்னால ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு இடத்துல நின்று சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருப்பா. அது ரொம்ப போர் அடிச்சிட இவங்க எல்லாத்தையும் தனியா விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் கப்பலுக்குள்ள வந்து தூரத்துல நின்னுகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படியே ஹீரோயினோட லைஃப் இந்த கப்பலுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தா அங்க இருக்கிற யாருமே எல்லாம் வெளியே போயிட்டாங்க, ஹீரோயினை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நம்ம போட் எடுத்துட்டு கண்டிப்பா அவங்க போன இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றானா, இல்ல மேடம் கண்டிப்பா வேணாம், இப்போ இது ரொம்ப ஆபத்தான டைம், இந்த டைம்ல நம்ம போனோம்னு சொன்னா மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வெளியே கிளைமேட் பாருங்க மழை வர மாதிரி இருக்கு, இந்த கடல்ல நடுவுல போய்கிட்டு இருக்கும்போது மழையோ இல்ல புயலோ வந்து அடிச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியது வரும், ஒரு கடல் மீனவனா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம்
ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அந்த திமிரு பிடிச்ச அந்த கேரக்டரை மாத்திக்கவே இல்லை. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை அவங்க உணரவும் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு, அதுக்காகத்தான் உனக்கு நாங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி நீ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா நானே தனியா போய்க்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட வேற வழியே இல்ல, இவளை இதுக்கு மேல சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போறக்கு ஒத்துக்கிறான். ஒரு சின்ன போட் எடுத்துட்டு இவங்க அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போனதுமே இடையில ஒரு இடத்துல இந்த கப்பலோட இன்ஜின் ஸ்டக் ஆகி நின்னுடு. ஹீரோவும் ஒரு கயிறை போட்டு இழுத்து இழுத்து பாக்குறான், அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நீ பிளான் பண்ணியே தான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுல்ல, ஒரு வேலையை கூட உனக்கு கரெக்டா பண்ண தெரியாதுல்லங்கிற மாதிரி ஹீரோயின் இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ இவனுக்கு சரியான கோவம் வந்து, இந்த போட்டு போறதுக்கு ஏன் காரணம் எதுவுமே இல்லை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனாதான் நம்ம போக முடியும், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கே கடந்து சாக வேண்டியதுதான், வேற யாருமே நம்மள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹீரோயின் ஹீரோவோட சொட்டர் ஒன்று இருக்கும் பழசு, அதை எடுத்து வேற வழி இல்லாம அதை போத்தி தூங்கிட்டான். காலையில அவங்க தூங்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்க எழுந்திருக்கும் போது ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பான். எதுக்குன்னா அவன் கையில ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பான், அந்த கத்தி உள்ளுக்குள்ள விழுந்திருக்கும். கண் முழிச்சு பாக்குற ஹீரோயின், ஆஹா நம்மள நடுக்கடல் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டானே, இனி இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பயத்துல அலற ஆரம்பிக்க, அப்போ ஹீரோ அந்த போட்டுக்குள்ளதான் இருக்கிறான். சாரி அந்த சைட்ல இருப்பான். இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோயினுக்கு உயிரே வருது, ஆனாலும் தைரியமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் போடுவான். ஹீரோ அப்படி உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க அந்த போட்டுக்குள்ள ஒரு கன் இருக்கு. அது என்ன கன் அப்படின்னு பார்த்தா பிளேர் கன். நம்ம கேம் எல்லாம் விளையாடும் போது கூட மேல சிக்னல் கொடுப்போம்ல, நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டா அதுக்காக தான் அந்த கன்னை வச்சிருக்காங்க. ஹீரோ அதை ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்கி ஒரு ஓரமா வைக்க சொல்றான். அடுத்ததா அந்த கடலுக்குள்ள இருந்து ஒரு பச்சை மீனை பிடிச்சு ஹீரோயினை சாப்பிட சொல்றான். அந்த தலையை மட்டும் கடிச்சு துப்பிட்டு, எப்படி உங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி தெரியும், ஆனா 2 நாளுக்கு மேல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், அப்படி சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம்னு சொல்லி இந்த மீனை சாப்பிட சொல்லி கொடுக்க, ஹீரோயின் இதை என்னால கண்டிப்பா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அதை கையில தூக்கி பார்த்துட்டு தூக்கி வீசிடுறா. அதை எதுக்கு தூக்கி போட்ட, அது நானா சாப்பிட்டு இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்க, கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் போராடி அந்த மீனை பிடிச்சிருக்கேன், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப இதுல இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதமாயி ஒருத்தங்க மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகுது. தூரத்துல ஒரு கப்பல் பாக்குறாங்க. அந்த கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா அந்த கப்பல் அவங்களை தாண்டி போயிருக்கு. அப்ப சொல்ல கேட்காம ஹீரோயின் ஷூட் பண்ணிடுறா. அவ வானத்தை நோக்கி சுட்டிருந்தா பரவாயில்ல, கீழே அந்த போட்டை சுட்டுட அந்த போட்டு இப்ப காத்து இல்லாம பஞ்சர் போன டியூப் மாதிரி ஆயிடுது. வேற வழி இல்லாம அந்த கடல்லயே இவங்க ரொம்ப நேரம் இருக்கு. காலையில விடிஞ்சு பார்த்தா ஒரு நிலப்பரப்ப பாக்குறாங்க. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்களால நடக்கவே முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நீ வேணும்னே என்ன பிளான் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க, உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்க நினைச்சேன், ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றானா, இனி இதுக்கு மேல நீ உன்னோட ரூட்டை பார்த்து போய்க்கோ, நான் தனியா போய்க்கிறேன், நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தனியா போயிட்டான். அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு பழைய வீடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறான். ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டே பண்ணிருப்பாங்க போல தெரியும். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த கடல்ல எப்படி வாழ்றது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால தனியா இங்க சர்வை பண்ண முடியல. ஆனா ஹீரோ அவனுக்கு இந்த மீன் வேட்டையாடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவனாலேயே தயாரிக்க முடியுது. ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே வேற வழி இல்லை. அவன் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பான். அதை திருட்டுத்தனமா ஹீரோயின் போய் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ கடல்ல அந்த மீனை எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருப்பான். அங்க கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் இவங்கிட்ட பேரம் பேசுறான். நான் உனக்கு $500 கொடுக்குறேன், இல்ல $1000 இருக்கக்கூடிய என்னோட தங்க பிரேஸ்லெட்டை கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு போயாச்சுன்னா உனக்கு $10,000 கொடுக்குறேன், $50,000 கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை இஷ்டத்துக்கு கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, இந்த உலகத்துல பணத்துக்கு மதிப்பில்லாத இடம்னு சொல்லி நிறைய இருக்கு, ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நீயும் நானும் இருக்கிறோம். சோ இந்த பணத்தை பத்தி பேசுற கதையை இதோட விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ, எனக்கு நீ வந்து வேலைக்காரியா இருக்கணும், நீ எப்படி என்ன அந்த கப்பல்ல ட்ரீட் பண்ண அதே மாதிரி நான் உன்னை ட்ரீட் பண்ணுவேன், அப்படின்னா மட்டும்தான் உனக்கு தேவையான உணவு சாப்பாடு எல்லாமே இங்க இருந்து கிடைக்கும், இதுக்கு சம்மதம்னு சொன்னா நீ இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நீ போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இப்பதான் ஹீரோயின் வேற வழி இல்லை அப்படிங்கறனால ஹீரோ என்ன சொல்றானோ அதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு துண்டு மீனை கொடுக்கறதுக்காக ஹீரோயின் கிட்ட அவன் போட்டுருக்கு எல்லா துணியும் கழட்டி கொடுக்குறான். போய் இதை துவைச்சு சுத்தமா காய வச்சு கொண்டு வா, அப்பதான் உனக்கு தேவையான அந்த மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அந்த மீன் பிடிக்கிறது அது இதுன்னு சொல்லி அவனுக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. ஆனாலும் இவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் குறைஞ்ச பாடு இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை தான். நீ என்ன எப்படி எல்லாம் நடந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இது எல்லாத்துக்கும் நான் சொல்ற அந்த ரூல்ஸ் படி தான் நீ நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க என்ன மாதிரியான தண்டனை நான் கொடுக்கறனோ அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால பொறுத்துக்கவே முடியல. இனி இதுக்கு மேலயும் இவங்கிட்ட இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்க, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப ஆல்ரெடி வேற ஒரு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பான், இது உனக்கு வேணும்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடு, எனக்கு இங்க பாட்டு இது ஓடலையே, அப்படி ஆடினா தானே ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி
சொல்ல ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த வேலையெல்லாம் பாக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு கனவுல ஹீரோயின் ஏதோ ஒரு கான்சர்ட்ல இவனுக்கு முன்னால் அடிக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயினை காலிலே ஒரு எத்து விட இது அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அங்கிருந்து ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றானா, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை நீ மறைக்கிற, நீ இதுக்கு மேலயும் உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிட ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் தனியா செப்பரேட்டா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வர இப்போ முதல்ல அவ ரொம்ப ரஃபா இருந்திருப்பா. இப்போ ஹீரோயின் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இது எப்படி அவ்வளவு மோசமா இருந்த ஒருத்தி எப்படி இவ்வளவு பாசமா இவன் மேல காதல் வலையில வீழ்ந்தா அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரியல. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ரொம்ப நாட்களா ஹீரோவும் ஹீரோயினும் எதிரும் புதிருமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகி ஒரு ரியலான ஒரு கப்பிள் இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நீ பணத்துக்காக அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தி தானே, உனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்கன்னா, உனக்கு என்னை பத்தி முழுசா எதுவுமே தெரியாது, நீ நினைச்ச விஷயங்களை மட்டுமே அது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோயின் ஒரு நாள் அங்க விறகெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா அடுப்புக்காக, சரி நெருப்பு மூட்டுறதுக்காக. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தூரத்துல ஒரு கப்பல் பாக்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், அந்த கப்பலை கூப்பிட்டுலாமே அப்படின்னு. ஒரு கட்டம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இல்ல நம்ம இங்க இருந்து போக கூடாது, ஹீரோவை விட்டு பிரிய கூடாது, நம்ம இங்கேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. அந்த கப்பலை அவங்க சிக்னல் கொடுக்கல, அந்த பக்கம் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை விட கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோ கிட்ட வந்து அவன் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க அவனை காதலிக்கிறதா. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நீ எவ்வளவு பெரிய கோடி சொல்ல போனா இந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டா உன்னோட வாழ்க்கை முறை வேற, அப்படி என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேற மாதிரி மாறிடும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது நிஜத்திலேயோ இல்ல கனவுலையோ ஏன் எப்போதுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, சரி ஹீரோயின் வந்து இல்ல கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும், நீ நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆள் நான் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எவ்வளவு விஷயம் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவுக்கு பெருசா ஹீரோயின் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி மேல நம்பிக்கை. இவங்க அந்த பழைய செட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஒரு இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சரக்கு பாட்டில் ஒன்று பாக்குறான் ஹீரோ. அதை எடுத்து இவங்க 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சு நல்லா போய் ஆயிட ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு டான்ஸ் ஆடி லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளுமே ஹீரோ அந்த சந்தேகப்பட்டு தான் ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவனுக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லி கடல்ல இருந்து ஒரு ஆக்டோபஸை புடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு டைம்ல எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ இணை பிரியாத காதலர்களா மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள காதல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவ்வளவு ஒரு பெஸ்ட் பாண்டிங்க இந்த இயற்கையை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஹீரோ என்ன சொல்றானா, நாம இங்க இருந்து கிளம்பலாம், அங்க தூரத்துல ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலுக்கு சிக்னல் கொடுத்து நாம சொந்த நாட்டுக்கு போயிடலாம். அப்படி போனதுக்கு அப்புறம் நீ கோடீஸ்வரனோட மனைவி, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீ வாழும்போது நீ என்ன காதலிப்பியா? கண்டிப்பா முடியாது, பாத்துருவோம், அதையும் எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். ஹீரோ என்ன சொல்றாங்க, வேணவே வேணாம் அப்படிங்கிறேன், நம்ம 2 பேரும் இங்கேயே காதலிச்சு நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்து செத்து போயிடலாம், வெளி உலகத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ, இங்கே உன்னால என்ன காதலிக்க முடிஞ்சுன்னு சொன்னா எல்லா இடங்களையும் என்ன காதலிக்க முடியும் தானே, அப்ப எப்படி காதல் மறைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த சிக்னலை காமிச்சு இவங்க மறுபடியும் அந்த கப்பலுக்கு போயிடுறாங்க. அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட புருஷன் ஹீரோவுக்கு ரொம்ப நன்றி சொல்றான், என்னோட மனைவியை காப்பாத்துனது, அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவகிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்திருக்க அப்படிங்கறத கூட கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவங்க கிட்ட ஒரு பேக் நிறைய பணத்தை கொடுத்து அதை ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்ல ஹீரோ அதை தூக்கி வீசிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பணத்துக்காக அலையறவன் நினைச்சா அதெல்லாம் எனக்கு எடுபடாதுன்னு சொல்லி அந்த பணத்தை இவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு அப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணுமே அப்படிங்கறக்காக ஒரு ரிங் பிரசன்ட் ஒன்னு வாங்குறான். அந்த ரிங்கை வாங்கி ஒரு என்வெலப் கவர்ல போட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு போன் பண்றான். ஹீரோயின் தங்கிருக்க அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து, ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது உறுதி, நாம கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம், அதுக்கு ஏதாவது எனக்கு சிக்னல் கொடுக்கணும்னு நினைச்சா இங்க தங்கி இருக்க இந்த ஹோட்டல்ல அதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோவும் கண்டிப்பா அதை நான் நாளைக்கே கொண்டு வந்து கொடுக்குறேங்க மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரையும் அது கூட அந்த ரிங்கையும் அங்க இருக்கிற அந்த ரிசப்ஷன் லேடி கிட்ட ஹீரோ கொடுத்துட்டு போறான். ஆனா இவன் கொடுத்துட்டு போன அந்த லெட்டர் வந்து ஹீரோயினுக்கு போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, யாராவது ஏதாவது எனக்கு பேர்ல கொண்டு வந்து கொடுத்தாங்களான்னு சொல்லி. ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் முழுக்க மறந்துட்டா. அவன் அந்த லெட்டரை மட்டும் தான் எடுத்து கொடுக்குறா. ஆனா அதுவுமே ஹீரோயினுக்கு வந்தது இல்ல, ஹீரோயினோட புருஷனுக்கு வந்தது. அந்த ஹீரோ கொடுத்த அந்த என்வெலப் கவரை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிடறான். அது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதை எடுத்து அங்க பக்கத்துல இருக்கிற அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அதை ஹீரோ கிட்டயே அவன் கொடுக்க சொல்றான். அது ஹீரோ கிட்டயே அந்த லெட்டர் வந்துருது. இது யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்க இருக்கக்கூடிய லேடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு சொல்லு, லேடியா இல்ல அவங்களோட புருஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல சார் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லேடி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லி இருக்கிறது யாருன்னா அவன் புருஷன் தான். அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு காதல் உருவாக்குன்னு சொல்லி. ஆனா அவனோட சொசைட்டில அவனோட பேரு மானம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த ஹீரோயினையும் ஹீரோவையும் அவன் பிரிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஹீரோவும் அந்த ஹெலிகாப்டருக்கு பின்னாலேயே
பின்னாடியே ஓடி வரான். அவன் கையில வச்சிருக்க அந்த ரிங்கு கூட வானத்துல அப்படியே பறக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஸ்டோரி கதைய முடிக்கிறாங்க. வானத்துல பறக்கலங்க, அந்த ரிங்கு கடலுக்குள்ள மூழ்கு. ஹீரோவோட காதலும் இப்படி இந்த கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்களே. நம்ம மேபி ஹீரோயின் வேற ஒரு ஊருக்கு தானே போயிருப்பான். அவன் நினைச்சா போன்ல கூட கான்டாக்ட் பண்ணி ஹீரோவை எப்படியும் பேசி பழகி சேர்ந்து வாழ முடியும். ஆனா இதுக்கு பேர் காதலே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மேபி அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கூட இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கதைய காதலர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்கு? அந்த காதலை பிரிக்கிறதான சுவாரஸ்யமே இருக்குன்னு சொல்லி டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.